ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி உடனே வந்து சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீப்ளே எக்ஸ்தலமோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வானவில் டெலிவிஷனோட எக்ஸ்தலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து சேர்ந்துரும் சொல்லிட்டு ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. வள்ளுவன் திரைப்படத்தை ஸ்டோரி வசனம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு சங்கர் சாரதி அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அஸ்வத். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலகுமார் ராஜேந்திரன். அண்ட் இந்த படத்தில் சேத்தன் சீனு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஜூன் 12 ரிலீஸ் ஆகக்கூடிய இருக்கிற நிலையில் இந்த படத்தோட டீசர் வெளியாகி 12 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த ட்ரெண்டிங் போஸ்ட்டை படத்தோட டீம் வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. தேஜு அஸ்வினி அவர்கள் ரீசெண்டாக ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. அந்த கிளிக்கை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டையர் ஆல்சோ அண்ட் அவங்க கொடுத்துருந்த போஸ், அவங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அந்த போஸ்ட் இப்போது இது உங்களுக்காக. விருத்தி சினிமாஸ் அண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் ஏஆர் ரகுமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. புச்சி பாபு சனா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மெகா பவர் ஸ்டாரான ராம் சரண் அண்ட் ஜான்வி கபூர் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டிக்கெட் வந்து 3 மில்லியன் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அந்த போஸ்டரை படத்தோட டீம் வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பிரீத்தி முகுந்தன் அவர்கள் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக புடவையில் பூலாம் வச்சுட்டு அழகாக இருக்காங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக. ஜி ஸ்டுடியோ அண்ட் அசோசியேஷன் வித் எம்ஜி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் தி இந்தியா ஸ்டோரி. இந்த படத்தை வந்து சேட்டன் டிகே அண்ட் டீம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசரோட போஸ்ட்டை வந்து படத்தோட டீம் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்காக. டிடி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அழகாக இருந்தாங்க. ஆல்வேஸ் அவங்க என்ன போஸ்ட் போட்டாலும் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. பட் இந்த போஸ்ட் அதை விட ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக. ஜேபி மோஷன் பிக்சர்ஸ் சார்பில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க திரைப்படம் தான் ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோட். இந்த திரைப்படத்தை பூரி ஜெகநாதன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ் தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இருக்க நிலையில் படத்தோட டீசரை வந்து ஜூன் 8 6 PM வந்து படத்தோட டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர். அண்ட் இந்த டீசரோட பிக்சரை வந்து நமக்காக டீம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்காக. பிரியங்கா மோகன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த போஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக. ஸ்ரீ செந்தில் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2. இந்த திரைப்படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தில் பரத், அஜய் கார்த்தி, பாவனி ஸ்ரீ இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு சாம்சியஸ் அவர்களும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீமிங்லேயே பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் வியூஸ் போயிருக்கு. அந்த போஸ்டரை வந்து அந்த டீம் வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. தேவிகா சஞ்சய் அவர்கள் ரீசெண்டாக ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைல் அண்ட் வந்து அவங்களோட ஹேர் கலர், அவங்களோட அட்டையர் எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ இப்போது இது உங்களுக்காக. யூகே ஸ்குவாட் பிரசன்ஸோட அரிது ஹாரூன் டெக்ஸஸ் டைகர் திரைப்படத்தோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோரிஃபைங் ஆடியோ ஆன் சோனி மியூசிக் வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டர் வந்து படத்தோட டீம் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வகுமார் திருமாறன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓஷோ வெங்கட் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த போஸ்ட் இதோ உங்களுக்காக. நிகாரிகா கொண்டேலா அவர்கள் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே சார்மிங்காக அண்ட் அழகாக இருந்தாங்க பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில். அந்த போஸ்ட் இப்போது இது உங்களுக்காக.
ஸ்ரீ அம்மன் மீடியாஸ் வழங்கும் அமைச்சர் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு ஜெய் ஆகாஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க தேவா. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. இந்த படம் ஓடிடி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகக்கூடிய இருக்கிற நிலையில் படத்தோட போஸ்டரை வந்து டீம் நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரேத்திகா அவர்கள் ஒரு ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க குடுத்திருந்த போஸும் அழகா இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த ஆக்சஸரி அத விட அழகா இருந்துச்சு. அந்த போஸ்ட் இப்போ இதோ உங்களுக்காக. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திருப்பீங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்தேன். அடுத்த வாரமும் இதே மாரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வரேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் சந்தியா. டாடா.